நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பொங்கல் நெருங்கும் நிலையில் கரும்பு அறுவடை செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய திருச்சி மாவட்ட கரும்பு விவசாயிகள் தற்போது கவலைகள் ஆழ்ந்துள்ளனர். அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் கோப்பு பகுதியை சேர்ந்த அண்ணாவி கடந்த 45 ஆண்டுகளாக நெல், வாழை, கரும்பு போன்றவற்றை சாகுபடி செய்து வருகிறார். நடப்பு ஆண்டில் வழக்கத்தை விட குறைவாகவே அவர் கரும்பு சாகுபடி செய்துள்ளார். உரவிலை உயர்வு, தண்ணீர் பற்றாக்குறை போன்றவையே இதற்கு காரணம் என்கின்றார் அண்ணாவி. இப்போ கரும்பு ஒரு 2-3 வருஷமாக தண்ணி கொஞ்சம் தட்டுப்பாடு வறட்சினால சரியான ஈல்டு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு அரசாங்கம் ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா இப்போ பின்னாடி வர இது நலிவடைஞ்சிடும். இது ஆனால் பொங்கலுக்கு அவசியமான தேவையான கரும்பு. இது எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க. அதுக்காக வேண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவரை போலவே திருச்சி மாவட்டம் தாயனூர், போதாவூர், குழுமணி, மணிகண்டம் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கரும்பு சாகுபடி செய்வதை குறைத்து வருகின்றனர். இதனால் பொங்கல் வேளையில் கரும்பு விலை அதிகரிக்கக்கூடும் என்கின்றார் வியாபாரிகள். தண்ணியும் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அதையும் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நெல் இது மாதிரி தான் போட்டு எல்லோரும் சாவடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி அதுக்கு ஏதாச்சும் ஒரு மானியங்களையும் கொடுத்து அவங்கள ஊக்குவித்தால் இந்த கரும்பு ஏழைகளுக்கு ஒரு சிறந்த உணவு, அது சத்துள்ள பொருள், அது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு எங்களுடைய பொதுவான கருத்துங்க. உரவிலை உயர்வு, தண்ணீர் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளை களைந்து கரும்பு விவசாயம் செழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்படியானால் மட்டுமே பொங்கல் பண்டிகையை தாங்களும் உற்சாகமாக கொண்டாட முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர். மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.